நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு டெக்னிக்கல் பேஸ் பண்ணியோ இல்லை ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுவீங்க. இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. சரி, அப்படி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த கான்செப்ட்டு ஒரு வருஷத்தில் எத்தனை ட்ரேடிங் கொடுத்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இல்லை ஒரு வருஷத்தில் எத்தனை ட்ரேடிங் ப்ராஃபிட் கொடுத்தான்னு தெரியுமா? தெரியாது. இல்லை ஒரு வருஷத்தில் எத்தனை ட்ரேடிங் லாஸ் கொடுத்தான்னு தெரியுமா? தெரியாது. இல்லை ஒரு வருஷத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி என்ன அப்படிங்கிறது தெரியுமா? அதுவும் தெரியாது. இல்லை 1:1 எத்தனை ட்ரேடிங் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான் தெரியுமா? அதுவும் தெரியாது. 1:2 எத்தனை ட்ரேடிங் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான்? அதுவும் தெரியாது. இல்லை 1:1 நம்ம எவ்வளோ நேரம் ஹோல்டிங் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணோம் தெரியுமா? தெரியாது. 1:2 ப்ராஃபிட்டை எவ்வளோ நேரம் ஹோல்டிங் பண்ணி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம்? தெரியாது. இல்லை லாஸ் கொடுத்தான்ல, அது வந்து எவ்வளோ நேரம் ஹோல்டிங் பண்ணி அந்த ட்ரேடிங்கை லாஸ் கொடுத்தான்? தெரியாது. எந்தெந்த டேட்டில் ஃபார்ம் ஆயிருக்கான்னு தெரியுமா? தெரியாது. இல்லை என்னென்ன டைமில் என்ட்ரி ட்ரிகர் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. ஒரு வருஷத்தில் எத்தனை நாட்கள் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி நம்மளுடைய கான்செப்ட் ஃபார்ம் ஆகாமல் இருந்திருக்கு, அதாவது நம்பர் ஆஃப் நோ ட்ரேடிங் டேஸ் எத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? தெரியாது. சரி, ஒரு வருஷத்தில் எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறான் தெரியுமா? தெரியாது. இல்லை ஓவராலாக எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான் இல்லை எத்தனை பர்சன்டேஜ் லாஸ் கொடுத்துருக்கான்னு தெரியுமா? தெரியாது. இல்லை ஒவ்வொரு மாதம் எத்தனை பர்சன்டேஜ் எத்தனை ப்ராஃபிட்டு இல்லை எத்தனை பர்சன்டேஜ் லாஸ் கொடுத்துருக்கான்னு தெரியுமா? தெரியாது. அப்படி இந்த மாதிரி எந்த ஒரு பேக் டெஸ்டிங் ரிசல்ட்டுமே இல்லாமல் எந்த ஒரு தகவல்களுமே இல்லாமல் ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு டேட்டாவுமே இல்லாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த கான்செப்ட்டு அந்த ட்ரேடிங் ப்ராஃபிட் தான் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறது எந்த அளவுக்கு முட்டாள்தனமான ஒன்று, இல்லை எந்த அளவுக்கு அறிவாளித்தனமான ஒன்று அப்படிங்கிறத யோசிங்க. இதுதான் இன்றைய சிந்தனை. நன்றி.